வாத்தியாரடி. சார் சார் இங்க வாங்க சார். என்னது விதி கூப்பிட்டு வச்சு விளையாடுது? என்ன சார் நீங்க அந்த புது வாத்தியார் ஒரே சிடுமுஞ்சியா இருக்காரு சார். அவனுக்கு அளவுக்கு பர்சனாலிட்டி கிடையாது. பாடம்லாம் ஒழுங்கா எடுக்கிறானா? பிடி படிச்சவன் ஒரே சத்தம் போட்டு கிளாஸ் எடுக்கிறாரு சார். கிளாஸ்ல தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு சார். சொல்லுங்க. ஆமா சார். தூங்க முடியாத அளவுக்கு பாடம் எடுக்கிறான். அது இருக்கட்டும் சார். வர ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணா அவர் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு என்னென்ன பிடிக்காதுங்கிறது தெரியும். சொல்லுங்க. பாவக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், குழஞ்சு போன சோறு. இந்த ஐட்டத்தை எல்லாம் அமாவாசை மெஸ்ல தினமும் தின்னு நாக்கு செத்து போச்சுன்னு லபோதிபோன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்காகத்தானே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு லபோதிபோன்னு புலம்புறதுக்கா? சார் சார் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சார். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க சார். அல்லி, நான் உனக்கு வாத்தியார். அரைச்சி கொடுத்துட்டே வந்துட்டேன். வசமா வந்து இந்த மூஞ்சல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன இது வர்றேன், ஒண்ணும் இல்ல. மழை சுருங்கிக் கொண்டே வருகிறது. என்ன வாத்தியார, என்னது காலங்காத்தால என்ன தேய்ச்சிட்டு இருக்கீங்க? டவுனுக்கு போய் ஏதாவது புதுசா சினிமா கனிமா பார்க்க போறீங்களா? சேச்சே, இன்னைக்கு நாட்டாம வீட்டுல நம்மள விருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதான் காலங்காத்தால என்ன தேய்ச்சிட்டு இருக்கேன். ஏண்டி, ஒருத்தர் விருந்து கூப்பிட்டா இப்படி காய்கறி ஆக்கி போடுவாங்க? ஒரு கோழி அடிக்கலாம்ல, இல்ல மீன் முட்டை ஏதாவது பண்ணக்கூடாது? ஐயா, அவர் சுத்த சைவம் பாட்டி. அவருக்கு பிடிச்ச சமையலா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வாத்தியார, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2-3 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த அமாவாசை மெஸ்ல சாப்பிட்டாலே இப்படித்தான். இன்னைக்கு நாட்டாம வீட்டுல விருந்து கூப்பிட்டுருக்காங்க. வயிறை காலி பண்ணிக்கிட்டாதானே கோழி மீன் கறி நல்லா ஒரு வெட்டு வெட்டலாம். அதனால்தான். என்ன அது வடிச்சு தண்ணி மாதிரி இருக்கு? ஏண்டி சோத்த கூழ் மாதிரி ஆக்கிருக்க? குழைய குழைய இருந்தால் தான் பாட்டி அவருக்கு மிகவும் பிடிக்கும். பாவக்காயில உப்பு ஜாஸ்தியா சேர்த்துக்க. என்ன கோழி மீன் முட்டை இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான். அரடா வாங்க வாத்தியாரையா, எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னங்க நீங்க, நான் மறப்பேனா? மெஸ்ல சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. வாங்க நல்ல சாப்பாடா சாப்பிடுவோம். வாத்தியாரு சாப்பிட வர போறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். அப்ப அடுப்படிக்கு போனவதான் இன்னும் வரலாமா? இல்ல வாத்தியார் வந்துட்டாரு. இது வந்துட்டீங்க. வாமா போடு, வாத்தியார் காத்துட்டு இருக்காருல்ல. போடுமா? ஐயா, நான் பாயசத்தை கடைசியில தாங்க சாப்பிடுவேன். சோறு தான் தம்பி, உனக்கு கொய கொய வடிச்சாதான் பிடிக்குன்னு சொன்னா அள்ளி. அதானே, ஒரு புடி புடிங்க. பதார்த்தம் எல்லாம் நிறைய வயமா வாத்தியாரு. உங்களுக்கு பிடிச்ச காய்கறியா அள்ளி உழுந்து உழுந்து சமைச்சிருக்கா தம்பி. ஐயோ, மறந்தே போயிட்டேங்க. அப்பா செத்ததுல இருந்து அமாவாசையில நான் சாப்பிடுறதே இல்ல. சாரி சார், உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன். ஐயோ அவசரப்படாதீங்க சார், இது நேற்றைய தேதி. கிழிக்க மறந்துட்டேன். போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஒன்னே ஒண்ணு போங்க, நான் தரமாட்டேன். கட்டின புரிச ஒரு பீடி ஏக்கரம் கொடுக்க மாட்டேங்கிறா. இதத்தான் கேட்டியா? நான் வேற என்னவோன்னு நினைச்சா. ஆமா, உனக்கு கேக்குறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, நீ கேட்டுட்டாலும். அமாவாசை, ஒரு பாக்கெட் சிகரெட் கூட. அடுத்த பொண்டாட்டி பார்த்தா உரங்கட்டு வா, ஓடு ஓடு. நீ மட்டும் என்ன யோகியமா? அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்தவன் தானே. இதுல பெருசா பேச வந்துட்டியாக்கு முகக்கட்டைய பாரு. உங்க குடும்ப பிரச்சனை அப்புறம், முதல்ல ஒரு பாக்கெட் சிகரெட்டை கூட. போட படிச்சு பாரு. மகாராஜா துணிக்கடை, விழுப்புரம். உனக்கு என்ன கண்ணு குருடா? கீழே பாரு. இன்று கடன், நாளை ரொக்கம். பயமுள்ள அம்மாசி பிறந்த அப்படி எழுதி வச்சிருக்கான். சேலா சேலா. நான் மாம்பழம் கேட்கல, சிகரெட் தான் கேட்டேன். அறிவட்ட முட்டா என் பையனை கூப்பிடுறேன். ஓஹோ, சரி, சிகரெட் எடு. கடன் கிடையாது. யோ, கடனா கேட்டேன், சிகரெட் தானே கேட்டேன். வாய மூடு. சரி. யோ அம்மாவத்தை 10 காசு கணேஷ் பீடி குடியா? பீடியா? பாத்தியா உன் மாணவனை எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு? என்கிட்ட வந்து பீடி குடியான்னு கேக்குறான். ஏய் நெத்திலி, நீ பீடி குடிக்கல? இல்லைங்க சார். பாத்தியா, என்னுடைய மாணவன் என்னைக்குமே ஒழுக்க கேடா நடக்க மாட்டான்.
பீடி உனக்கு இல்லைலடா? இல்லைங்க சார். வேற யாருக்குப்பா? என் தம்பிக்கு. இவன் தம்பிக்கு நீ தானே வாத்தியாரு? ஆமா. இனிமே நீ பாடம் சொல்லி கொடுப்ப. ஐயோ குடிப்பியா? எவனா சொல்றது நல்ல வாத்தியார்னு? எல்லாரும் வீட்டு பாடம்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? யார் நீங்க? இங்க நெத்தில நம்ம பேர ஒருத்த படிக்கிறான் சார். அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவங்க தாத்தா செத்துட்டதா சொல்லி வீட்டுக்கு போயிட்டானே. குத்துக்கல்ல மாதிரி உயிரோட இருக்கிற நானு. யார் சார் சொன்ன செத்து போயிட்டானு? யோ, எதுக்கும் சுடுகாட்டுக்கு போய் பாரியா, நீ உயிரோட இருக்கியா செத்துட்டியான்னு. போயா, பேரனை படிக்க வைக்கிற லட்சணத்தை பாரு. போயா, மூளைச்சு விடு. சைலன்ஸ், 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 சைலன்ஸ். உங்களை கட்டி மேய்க்கிறத விட மாடுங்களை கட்டி மேய்க்கலாம் போல இருக்கு. பரவாயில்லையே, எனக்காக ரோஜா பூவெல்லாம் பறிக்கிறீங்களே. உனக்காக இல்லடி, இந்த ரோஜா மாதிரி நான் சிகப்பாகணும். இந்த ஊர்ல உள்ள பொம்பளை போனா நான் மயக்கணும். கிழிச்சிங்க. என்னை விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா? ஊரில் உள்ள பொம்பளைங்க என் தோளில் ஏறி துள்ளுதுங்க. உடம்ப நல்லா நானு இப்போ தெதிக்கிடுறேன், சத்து எதிக்கிடுறேன், தெதிக்கிடுறேன், சத்து எதிக்கிடுறேன். கண்டா உடம்பே பூக்குதடி. ஆத்து தண்ணி அடியே அள்ளி குடிப்பேன். வர வர ஆசை கூடும், முள்ள முள்ள தண்ணி வரும். வர வர ஆசை கூடும், முள்ள முள்ள தண்ணி வரும். ஐயோ, மாத்திக்கிடணும், சொன்னா ஏத்துக்கிடணும். சேல ஒண்ணு சுத்தி விட்டா செட்ட பார்த்து கூட கண்ணடிப்பே. உடம்ப நல்லா நானு இப்போ தேத்திக்கிடுறேன், சத்து ஏத்திக்கிடுறேன், தேத்திக்கிடுறேன், சத்து ஏத்திக்கிடுறேன். கொஞ்சம் இரு, வெளியே போய் வரேன். ஒரு நாக்கு அழுத்துருச்சு, அடி என்னாடி பொம்பளை வந்து சொன்னாக்கா கேளுடி. கிட்ட வரணும், குளிர தட்டி விடணும், கிட்ட வரணும், குளிர தட்டி விடணும். அம்மா ஊரில் உள்ள பொம்பளைங்க என் தோளில் ஏறி துள்ளுதுங்க. உடம்ப நல்லா நானு இப்போ தேத்திக்கிடுறேன், சத்து ஏத்திக்கிடுறேன், தேத்திக்கிடுறேன், சத்து ஏத்திக்கிடுறேன். இருடி, இருடி, அட வாங்கல, இருடி, வாயா.